மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிதாபத்தை விட சமத்துவமே தேவையானது என்று திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியம் திரையரங்கில் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் சார்பில் குறும்பட போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த மதன் கார்கி, வீடுகள், நிறுவனங்கள், வலைதளங்கள் உருவாக்கம் போன்ற எல்லாவற்றிலும் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கி சிந்திக்க வேண்டியது நமது கடமை என்று தெரிவித்தார். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டியவற்றை சட்டம் கூறுகிறது, அதை நாம் அமல்படுத்த வேண்டும் என்று நடிகை ரேவதி கூறினார். சில படங்கள் எல்லாமே அந்த மாற்றுத்திறன் அப்படின்றத எப்படி இந்த சமூகம் ஏத்துக்கணும், அதை அவங்களுக்கு தேவையானது பரிதாபம் கிடையாது, அவங்களுக்கு தேவையானது ஒரு சமத்துவம் அப்படின்றது தான் இந்த படங்கள் எல்லாமே முன்னிறுத்துது. ஒவ்வொரு பொது இதுக்கும் அவங்க கலந்துக்கிறதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போதாகட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்கறதாகட்டும், சின்ன சின்ன வெப்சைட் டிசைன் பண்றதாகட்டும், இவங்க எல்லாருக்குமான உலகத்தை நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நம்ம காண வேண்டியது நம்மளோட கடமை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கலை மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ரெண்டுமே தெரியணும், செய்ய முடியாது, செய்ய முடியாதது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை உருவாக்கணும். லா சில விஷயங்கள் சொல்லியிருக்கு, அந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது அவங்க நாங்க என்கிற அந்த வார்த்தைகளே இல்லாம நம்ம, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம தேவைப்படுது. ஒரு ரேம்ப் போட்டோம்னா, நான் வயசாகும் போது எனக்கு வீல் சேர் யூஸ் பண்ணணும் என்கிற ஒரு கட்டாயம் வரும்போது எனக்கும் இந்த ரேம்ப் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இட் இஸ் பேசிக்லி ஃபார் எவ்ரிபடி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.